வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது தரம் 11 வரலாறு பாடநூலில், அதாவது 3ஆம் தவணைக்குரிய பாட அலகில தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள், அதனுடைய தொடர்ச்சி. அலகு 7 கடந்த வகுப்பில் செய்யப்பட்டதுன்ற தொடர்ச்சி, பிரான்சிய புரட்சி. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் அதில் அந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணம், சமூக காரணங்கள், பொருளாதார காரணங்கள், பிரான்சிய புரட்சியின் விளைவுகள், மற்ற பட விளக்கங்கள், அதற்கான பட விளக்க குறிப்புகள் என்றெல்லாம் இதில் போடப்பட்டிருக்கின்றது. மிகவும் பரீட்சைக்கு பயனுள்ள ஒரு பகுதியாகவும், பகுதி 1, பகுதி 2 வினாக்களுக்கு விடையெழுதக்கூடிய வகையிலான முறையில் மிக சுருக்கமாகவும் கற்றலுக்கு இலகுவான முறையிலையும் இந்த கற்பித்தலை இதில் போட்டிருக்கிறேன். அதே நேரம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இதில் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி தான். பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணங்களை குறிப்பிடுக. அப்ப இங்க அந்த பிரான்சிய புரட்சி ஏற்பட்டதற்கான அரசியல் காரணங்கள். அப்ப அந்த அரசியல் காரணங்கள் இப்ப உங்களுக்கு பரீட்சையில இப்படி ஒன்றை கேட்டுட்டு அதுல கேட்கலாம், அரசியல் காரணங்கள் 2 அல்லது 3 குறிப்பிட்டு பிறகு விளக்குகன்னு கேட்கலாம். அப்ப இது இது இப்படியான வினாக்கள்ல அந்த 6 புள்ளிகளுக்கு உள்ளடக்கப்படுவது. விளக்குக என்ற பகுதிகளுக்கு இல்லை. அப்ப அந்த காரணங்கள் 2 அல்லது 3 காரணங்கள் கேட்க 3 புள்ளி, பிறகு நீங்கள் எழுதுகிற விளக்கத்துக்கு 3 புள்ளி, மொத்தம் 6 புள்ளி. அப்ப இதுல தரப்பட்டது எல்லாமே பகுதி 2க்கு வந்தால் எப்படி எழுதுவதான ஒரு முறையில சுருக்கங்களா போட்டிருக்கேன். விரிவுகள் பாடநூல்ல இருக்கு. முதலாவது பார்ப்போம், அரசியல் காரணங்கள். ஒன்று மன்னர்களினுடைய சர்வாதிகார ஆட்சி என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மன்னர்களுடைய சர்வாதிகார ஆட்சி என்று சொன்னால், அப்ப இதுல முதல் ஒவ்வொரு காரணங்களையும் பார்ப்போம். 1, மன்னர்களின் சர்வாதிகார ஆட்சி. 2, மன்னனின் எல்லையற்ற சுகபோக வாழ்வு மக்களின் வெறுப்பிற்கு உள்ளானமை. 3, 16ஆம் லூயி மன்னன் செயற்திறனற்றவனாக விளங்கியமை. 4, ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரான்சிய பாராளுமன்றம் 175 வருடங்களாக கூட்டப்படாமை. இவ்வளவும் இந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணங்கள். இப்ப காரணங்கள் கேட்டால் நாங்கள் இவ்வளத்தையும் எழுதலாம். இதுல ஏதாவது 2ற்கு விளக்கம் தருக என்று கேட்கிற போதுதான் நீங்கள் அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார். அப்ப இதுல நாங்கள் அநேகமாக 2 காரணங்கள்லாம் கூடுதலாக விளக்குதல் கேட்பார்கள். இப்ப உதாரணமா மன்னர்களுடைய சர்வாதிகார ஆட்சி என்றதை எடுத்து விளக்கம் கொடுக்கலாம். அதே போல அந்த மன்னன் எவ்வாறு சுகபோக வாழ்க்கை அனுபவித்தான் என்றதுக்கான ஒரு விளக்கங்களை கொடுக்கலாம். அப்ப மன்னருடைய சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லிக்க, பிரான்சை ஆட்சி செய்த பூர்வன் அரச வம்சத்தவர்கள், அதாவது 14ஆம் லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னர்கள், அவர்கள் சொன்னார்கள் சொன்னா தங்களுடைய பதவியெல்லாம் கடவுளால கொடுக்கப்பட்டது என்று எண்ணி ஒரு தெய்வீக வழி கோட்பாட்டில தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்ப உதாரணமாக சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய அனைத்து அதிகாரங்களும் அரசனிடம் குவிந்து காணப்பட்டது. அதுலயும் 14ஆம் லூயி மன்னன் சொல்றான், நானே அரசு என்று சொல்லி கூறுகின்றான். அப்ப நானே அரசு, நானே நாடு என்று சொல்லி அந்த 14ஆம் லூயி மன்னன் சொல்றான். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் 129ஆம் பக்கத்துல இருக்கிறது. தரம் 11 வரலாறுல 129ஆம் பக்கம். அப்ப இங்க 14ஆம் லூயி மன்னன் நானே அரசு என கூறினான். நான் விரும்பும் எதுவும் நடைபெறும் எனவும் அவன் கூறியுள்ளான். அதோடு என்ன நடந்ததுன்னு சொன்னா, எந்தவித விசாரணையும் இன்றி எவரையும் கைது செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைக்க அரசனுக்கு அதிகாரம் இருந்தது. அப்ப இங்க இந்த பிரான்சிலே ஆட்சி செய்த இந்த மன்னர்களுக்கு குறிப்பாக நாங்க இந்த 14ஆம் லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னர்களை எடுத்தோம்னு சொன்னா, அவர்கள் எந்தவித விசாரணையும் இன்றி எவரையும் கைது செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைக்க அரசனுக்கு அதிகாரம் இருந்தது. அப்ப இவ்வாறு மன்னனுக்கு இருந்த அதிகாரங்களை பிரான்சிய மக்கள் வெறுத்தனர். அரசன் இந்த அதிகாரங்களை தனிப்பட்ட அரசியல் எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்தியதுடன் இவர்கள் எல்லாவரையும் கொண்டு பஸ்டில் என்ற ஒரு சிறைச்சாலையில சிறை வைக்கப்பட்டார்கள். அப்ப இதனாலதான் இந்த பிரான்சின் ஊழல் நிறைந்த ஆட்சியினுடைய அடையாளமாக விளங்கிய இந்த பஸ்டில் சிறைச்சாலை பிரான்சிய புரட்சியின் போது தாக்கப்பட்டது. அப்ப உண்மையில அந்த மன்னர்களுடைய சர்வாதிகார ஆட்சியால மக்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு பஸ்டில் சிறைச்சாலையில அடைத்து வைக்கப்பட்டார்கள்.
பிரான்சிய புரட்சியின் போது என்ன நடந்ததுன்னு சொன்னால் முதல்ல தாக்கப்பட்டது இந்த பெஸ்டில் சிறைச்சாலை. அப்ப இது நீங்கள் அந்த மன்னருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். கடைசியா அந்த பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டது வரைக்கும் சொல்லலாம். அத மாதிரி மன்னர்களின் எல்லையற்ற சுகபோக வாழ்வு மக்களின் வெறுப்பிற்கு உள்ளானமை. இப்ப உதாரணமா இதுவும் 129ஆம் பக்கத்திலேயே இருக்கிறது. மன்னனின் எல்லையற்ற சுகபோக வாழ்வு மக்களின் வெறுப்பிற்கு உள்ளானமை மற்றொரு காரணம். ஏன்னு சொன்னா இந்த மன்னன் வாழ்ந்த இந்த 14ஆம் லூயி மன்னன் 16ஆம் லூயி மன்னன் அவர்கள் வாழ்ந்த மாளிகை வந்து வெர்சேல்ஸ் மாளிகை என அழைக்கப்பட்டது. அது பாடநூல்லே அந்த மாளிகை போடப்பட்டிருக்கு. வெர்சேல்ஸ் மாளிகை, மாளிகை என்ற பூங்கா, அது அதாவது நீர் பூங்கா, மற்றது வந்து நீர்வீழ்ச்சி, மலர் பூங்கா மற்றும் அலங்கார நிர்மாணங்கள் என்பன அந்த மாளிகையில காணப்பட்டது. அப்ப அந்த மாளிகைன்ற படங்கள் உங்களுக்கு பாடநூல்லே இருக்கு. மாளிகைன்ற பூங்கா எப்படி, மாளிகைன்ற உட்புறம் எப்படி இருந்தது, மாளிகைன்ற படுக்கையறை, அதெல்லாம் படங்களா காட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க நாங்கள் மன்னன் வாழ்ந்த அந்த மாளிகை வர்சேல்ஸ் மாளிகை பல ஏக்கர் நிலப்பரப்பில் பரவலடைந்து காணப்பட்டது. நீர்வீழ்ச்சி, நீர் பூங்கா, மலர் பூங்கா மற்றும் அலங்கார நிர்மாணங்கள் காணப்பட்டன. மன்னனின் மாளிகையை பார்க்கும்போது அவன் வாழ்ந்த சுகபோக வாழ்க்கை பற்றி இங்க அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவ இவ்வாறு சுகபோக அம்சங்களை கொண்ட அந்த சிறப்பு வாய்ந்த மாளிகையில மன்னர்கள் வாழ்ந்தமையால மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த உறவிலே எல்லாம் விரிசல் காணப்பட்டது. அப்ப அந்த மாளிகைக்குள்ள யார் யார் போகலாம்னு சொன்னா பிரபுக்கள் குருமார் போகலாம். ஆனா சாதாரண மக்கள் அந்த மாளிகைக்குள்ள போகலாம். அப்ப அவைக்கு அந்த சாதாரண மக்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அப்ப குருமாரும் பிரபுக்களும் மட்டும் அந்த மாளிகைக்குள்ள செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அப்ப அங்க வந்து அந்த மாளிகையில மன்னன் நாட்டு நிலைமை பற்றி எல்லாவற்றையும் பிரபுக்கள்லாம் அறிந்து கொண்டார்கள். பிறகு வெளியில வந்து இந்த சாதாரண மக்களுக்கு பிரபுக்கள் வந்து சொல்வார்கள். நாட்டை பற்றியும் மக்கள் பற்றிய ஒரு தவறான கருத்துக்களைத்தான் இந்த பிரபுக்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள். அப்ப இவ்வாறுதான் இந்த மன்னனுக்கு மக்களுக்கு முடியல ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலைதான் இந்த புரட்சி வரை இது வந்து வழிவகுத்து இருந்தது. அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும் இதுல அந்த மன்னன் எல்லையற்ற சுகபோக வாழ்வு இந்த மக்களின் வெறுப்பிற்கு உள்ளானமை. அப்ப இப்படி நீங்க ஒரு 2 விடயத்தை எடுத்து விளக்கம் கொடுக்கலாம். அது மாதிரி நாங்கள் இன்னொன்னும் சொல்லலாம். இதுல வந்து இந்த கடைசி எடுத்தோம்னா ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரான்சிய பாராளுமன்றம் 175 வருடங்களாக கூட்டப்படாமை. அப்ப அதாவது வந்து இந்த மக்களின் குறைகளை முன்வைக்கிற மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற அந்த பிரான்சிய பாராளுமன்றம் அப்ப பகுதி ஒன்றுல கேட்கலாம். அதாவது பிரான்சில காணப்பட்ட அந்த பிரான்சிய பாராளுமன்றத்தின் பெயர் ஸ்டேட் ஜெனரல் என்ற அந்த பிரான்சிய பாராளுமன்றம் 175 வருடங்கள் கூட்டப்படவில்லை. அப்ப இதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னா முடியாட்சியின் செயற்பாடுகளும் ஊழல்களும் பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப இது வந்து 131வது பக்கத்துல காணப்படுகின்றது இந்த பாராளுமன்றம் கூட்டப்படாமை. அப்ப இவ்வாறுதான் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணங்கள் காணப்பட்டது. அப்ப ஆகவே இதுல இந்த 4 காரணங்கள் நீங்கள் ஏதாவது 3ற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து இந்த விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த 2வது வினா, பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணங்கள். அப்ப பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணங்களை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்க. இப்ப பிரான்சிய புரட்சிக்கு முன் சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1 இது காரணங்கள். 2 விவசாயிகள் வரிச்சுமையால் இன்னல்களுக்கு உள்ளாகியமை. 3 மத்தியதர வகுப்பினர் அதிகாரம் சமூக அந்தஸ்து பெற விரும்பியமை. இந்த 3 காரணங்களும் தான் பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணங்கள் அல்ல சமூக காரணிகள். இது பக்கம் 131ல தலையங்கமா போட்டிருக்கு பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள். அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது, புரட்சிக்கு முன் சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப எவ்வாறு அந்த சமூகம் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்றதை பார்ப்போம். விளக்கம். இப்ப புரட்சியின் போது பிரான்சில மானிய முறை தான் நிலவி இருந்தது. அப்ப அந்த மானிய முறை என்று சொன்னா பரந்த நிலப்பரப்பை உரிமையாக்கி கொண்டிருந்த ஒரு பிரபுக்களின் தலைமையில முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு முடியாட்சி முறை. அப்ப புரட்சியினுடைய ஆரம்ப காலத்துல புரட்சியின் ஆரம்ப காலத்தை நாக்கம் எடுத்தோம்னு சொன்னா பிரான்சிய சமூகத்துல அரச குடும்பம் தவிர்ந்த குருமார் பிரபுக்கள் சாதாரண மக்கள் என முப்பிரிவினர் காணப்பட்டார்கள். அப்ப இங்க நாங்கள் புரட்சிக்கு முன்னர் சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இது அந்த புரட்சியின் ஆரம்ப காலத்துல தான் இவ்வாறு காணப்படுது. அப்ப சமூகத்துல அரசன் தான் முக்கியமானவனாக இருந்தான். மற்ற 3 பிரிவினர்கள் வந்து யார் என்று சொன்னால்
ஒன்று வந்து பிரபுக்கள், மற்றது குருமார், மற்ற சாதாரண மக்கள். அவைதான் இந்த 3 பேர். அதுல குருமாரும் பிரபுக்களும் சமுதாயத்துல செல்வாக்கு கொண்ட பிரிவினராக விளங்கி இருந்தார்கள். ஆனால் சாதாரண மக்கள் அதுல வந்து செல்வாக்கு பெறவில்லை. அப்ப சாதாரண மக்களுக்கு யார் உள்ளடங்கினார்கள் சொன்னா மத்திய வகுப்பினர், விவசாயிகள், தொழிலாளர் ஆகிய முப்பிரிவினரை உள்ளடக்கியோராக சாதாரண மக்கள் காணப்பட்டார்கள். அப்ப இதுல கூட செல்வாக்குடையவர்கள் யாருன்னு சொன்னால் பிரபுக்களும் குருமாரும் மட்டும்தான் அந்த சமூகத்துல வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனா மத்திய அந்த சாதாரண மக்கள்லையும் மத்திய வகுப்பினர் வந்து ஓரளவிற்கு அரசியல் அதிகாரங்களை பெற்றும் இருந்தார்கள். அதே நேரம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரபுக்களும் குருமாரும் பொதுமக்களிடமிருந்து வரியை பெருங்குழுவினராக இருந்தார்கள். அப்ப இதனால அநேகமான குருமார் செல்வந்தர்களாகத்தான் விளங்கினார்கள். சலுகைகளை பெற்ற பிரபுக்களின் கீழ் பிரான்சின் நிலத்தில் பெரும்பகுதி அவர்களிடம் இருந்தது. அப்ப அவர்கள் என்னென்ன சலுகைகளை அனுபவித்தார்கள் இந்த பிரபுக்கள் எல்லாம்? நாட்டில எந்த இடத்திலேயும் வேட்டையாட உரிமை, இது 131ஆம் பக்கத்திலே இருக்கு. மற்ற பிரபுக்களுக்கு சொந்தமாக தானிய ஆலைகள், வைன் வடிசாலைகள், வெறுப்பகங்கள் போன்றவற்றில் விவசாயிகள் தங்களுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டி இருந்ததுடன் அதிக பணமும் செலுத்த வேண்டி இருந்தது. அதனாய் விவசாயிகள் தங்களோட நிலங்கள்ல இருந்து வரி அறவுற உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. அப்ப இவ்வாறுதான் இங்க வந்து இந்த பிரபுக்கள் கூட இந்த வரி போன்ற காரணங்களாலே அவர்கள் வரி மூலம் அதிக பணத்தை அறவிட்டு செல்வந்தர்களாக இருந்தார்கள். அத மாதிரி பிரான்சிய சமூகத்தில கல்வியில முன்னின்றவர்கள் யாருன்னு சொன்னால் நடுத்தர வகுப்பினர். அப்ப இவர்கள் கல்வியில முன்னணியில இருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து அரசியல்ல எந்த விதமான பதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்ப இதனாலதான் அங்க வந்து சொல்லப்படுது, கல்வியில பின்தங்கிய பிரபுக்களுக்கு இவை உரிமையாகின. ஒருவரின் நிலையை பிறப்பை கொண்டு அல்லாமல் திறமையையும் செல்வத்தையும் கொண்டே மதிப்பிட வேண்டும் என்ற கருத்து இதன் மூலம்தான் தோற்றம் பெற்றது. அப்ப நாங்க அங்க அந்த பிரான்சிய புரட்சியின் அந்த முக்கியமான எண்ணக்கரு என்னன்னு சொன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்றது அங்க வந்து மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த புரட்சிக்கு முன் சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்க எங்களுக்கு அதுல மிக முக்கியமானது பிரபுக்களும் குருமாரும் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். சாதாரண மக்கள் வந்து மிகவும் பின்தங்கியவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம். அத மாதிரி இதுல அடுத்த சொல்லப்பட்டிருக்கு வரிச்சுமை. விவசாயிகள் வரிச்சுமையால் இன்னல்களுக்கு உள்ளாகியமை. அப்ப வரிச்சுமைன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் விட சொல்லலாம். உங்களுடைய பாடநூல் 132ஆம் பக்கத்துல வினைத்திறனற்ற வரிமுறை, அதுதான் அந்த சமூக காரணங்கள். இப்ப நான் விவசாயிகள் வரிச்சுமையால் இன்னல்களுக்கு உள்ளாகியமை என்று சொல்லியிருக்கல, வினைத்திறனற்ற வரிமுறை. அப்ப என்னென்ன வரிகள் பிரான்சில காணப்பட்டன்னு சொன்னால் பிரான்சில வந்து அதிக வரிதான் இந்த பிரான்சிய புரட்சிக்கு மற்றொரு காரணமாக இருந்திருக்கின்றது. இப்ப குறிப்பா நாங்கள் வரி எடுத்தோம்னு சொன்னா 3 விதமான வரி பிரான்சில: டெலி, ஹெபல், ஹெப்பிடியசன் என்று 3 வரிகள். அப்ப அதுல டெலின்னு சொன்னா அது வந்து பொதுமக்களின் வீடுகள், நிலங்கள் என்பவற்றில இருந்து பெறப்பட்ட ஒரு வரி. அது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட உண்டு. அப்ப கூட அந்த டெல்லி என்ற வரி பாரிஸ் நகரத்துல தான் கூட அங்க வந்து அந்த வரி அறவிடப்படவில்லை. லியோன், பாரிஸ் போன்ற நகரங்கள் இந்த வரியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது, டெல்லி என்ற வரியிலே இருந்து. அதே மாதிரி 2வது வரி கெபல், இது உப்பில இருந்து பெறப்பட்ட வரி. ஏன்னு சொன்னா வளர்ந்த அனைவரும் ஆண்டொன்றிற்கு 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டி இருந்தது. அப்ப அந்த உப்பின் விலை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட ஒன்றாகவும் காணப்பட்டிருந்தது. ஆனா சில பேர் என்ன செய்யணும்னா உப்பை விலை குறைந்த இடத்துல இருந்து உப்பை வாங்கி கொண்டு போய் விலை கூடிய பிரதேசத்துல ரகசியமாக உப்பை கொண்டு போய் கூடின விலைக்கு விற்பனை செய்கிறது. அப்ப அப்படியான அதுல கன பேர் சிறை வைக்கப்பட்டும் இருந்தார்கள். 3வது வரி ஹெப்பிடியேசன். ஹெப்பிடியேசன் சொன்னா அனைவரிடம் இருந்து அறவிட வேண்டிய வரி. அப்ப இது வந்து 1695ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட வரிதான் இந்த கெப்பிடியேசன். அப்ப இதனாலே இது பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு வரி. அப்ப ஆகவே இங்க வந்து இந்த வினைத்திறனற்ற இந்த அதாவது விவசாயிகள் வரிச்சுமையால் இன்னல்களுக்கு உள்ளாகியமை. அப்ப இது வந்து வரிச்சுமையாலே அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தை நாங்க இங்க சொல்றோம். அத மாதிரி மத்தியதர வகுப்பினர் அதிகாரம், சமூக அந்தஸ்து பெற விரும்பியமை. அதாவது வந்து மத்தியதர வகுப்பினர் அதிகாரம், சமூக அந்தஸ்து பெற விரும்பியமை என்றது இங்க மிக முக்கியமானது. அப்ப நீங்கள் இதுல ஏதாவது 2க்கு விளக்கம் கொடுக்கலாம். பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணங்கள். அத மாதிரி 3வது நாங்க பார்ப்போம் பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள். அந்த பொருளாதார காரணங்களை எடுத்தோம்னு சொன்ன ஒன்று பிரான்சின் திரை சேரி முற்றிலும் வெறுமையாக இருந்தமை.
மற்ற வினைத்திறனற்ற வரிமுறை காணப்பட்டமை. 3 வர்த்தக ஏகபோக உரிமை அரசுக்கு உரிமையாக இருந்தமை. அப்ப இது வந்து பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள். அப்ப இதுல நாங்கள் முதலாவது பிரான்சின் திரைசேரி முற்றிலும் வெறுமையாக இருந்தது. அப்ப பிரான்சிய புரட்சியின் போது பிரான்சின் திரைசேரி ஏன் வெறுமையாக இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு 2 காரணம். அது வந்து நீங்க 132ஆம் பக்கத்துல பார்க்கலாம். அரசினதும் அரச குடும்பத்தினதும் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு. அதனாலதான் இந்த திரைசேரி வறுமையானது. அதாவது ஒன்று அரசினதும் அரச குடும்பத்தினதும் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு. ஏனென்றா அந்த 16ஆம் லூயி மன்னன் அவையெல்லாம் வந்து அந்த வேர்சல்ஸ் மாளிகை அது வந்து மிகவும் ஒரு ஆடம்பரமான மாளிகை. அப்ப அவர்கள் வந்து அங்க சுகபோக வாழ்க்கை நடாத்தியபடியால அதிக செலவு ஏற்பட்டது. மற்ற 2வது தேவையற்ற யுத்த செலவு. இந்த யுத்தத்துக்கு வந்து அதிக அளவு பணத்தை செலவழிச்சிருக்கிறார். அப்ப அதாலையும் இந்த பிரான்சின் திரைசேரி வந்து முற்றிலும் வெறுமையாக இருந்தது, தேவையற்ற யுத்த செலவு. அப்ப பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் இடையே நடைபெற்ற இந்த 7 ஆண்டு போர் அமெரிக்க சுதந்திர போருக்கு பிரான்ஸ் உதவியமை ஆகிய காரணங்களால் இந்த பிரான்சின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. அப்ப அதுதான் அந்த பொருளாதார காரணம். பிரான்சின் பொருளாதாரம் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்ததுன்றது. அதமாய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 2வது காரணம் வினைத்திறனற்ற வரிமுறைகள் காணப்பட்டமை. அப்ப ஏற்கனவே அந்த வரி சுமையால மக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி இங்கே வினைத்திறனற்ற வரிமுறை காணப்பட்டமை. அப்ப இதுக்கு நீங்க அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரியை முழுமையாக விளக்கம் கொடுக்கலாம். இப்ப விளக்கு கண்டு கேட்டால் இப்ப இந்த 2யுமே காரணமா சொல்லலாம். திரைசேரி எப்படி வறுமையா இருந்ததுண்டா அப்ப ஒன்று அரசர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை நாளே ஏற்பட்ட அதிக செலவு, மற்ற தேவையற்ற யுத்த செலவு. அது மாதிரி வினைத்திறனற்ற வரிமுறை காணப்பட்டமைன்னு சொன்னா அங்க வந்து என்னன்னு சொன்னால் 3 விதமான வரிகள் அங்க விதிக்கப்பட்டது. டெல்லி, ஹெபல், ஹெப்பிடேசன் என்று சொல்லி அதுலயும் அந்த கெப்பிடேசன் வரி எடுத்தோம்னு சொன்னா அனைவரிடம் இருந்தும் அறவிட வேண்டிய வரியாக அந்த கெப்பிடேசன் காணப்பட்டது. அது மாதிரி கெபல் உப்பிலிருந்து பெறப்பட்ட வரியாக காணப்பட்டது. அது மாதிரி டெல்லி என்ற வரி வந்து பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து புறப்பட்ட வரியாக கருதப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். அது 132ஆம் 133ஆம் பக்கங்கள்ல அந்த வரிமுறை காணப்படுகிறது. அத மாதிரி இதுல இன்னொன்று சொல்லப்படுது வர்த்தக ஏகபோக உரிமை அரசுக்கு உரிமையாக இருந்தமை. அப்ப அதுல நாங்கள் வர்த்தக ஏகபோக உரிமை என்று சொன்னோம்னு சொன்னால் இப்ப உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னா அரச திரைசேரி வெறுமையானதால் மத்திய வகுப்பினர் வைப்பிலிட்ட பணத்திற்கு பாதுகாப்பு இருக்கவில்லை. அப்ப இது வந்து மத்திய வகுப்பினருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது. அரச தலையீடில்லா பொருளாதார முறையை மத்திய வகுப்பினர் எதிர்பார்த்தனர். எனினும் அவர்கள் எதிர்பார்த்த செயற்பாடான நிர்வாகத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் வழங்கிட பிரான்சிய முடியாட்சி தவறிவிட்டது. அப்ப இதனால மத்திய வகுப்பினர் என்ன செய்யணும்னு சொன்னா புரட்சிக்கு தலைமை வகித்தனர். அப்ப இவ்வாறு அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசிற்கு ஏகபோக உரிமை வந்து வர்த்தக ஏகபோக உரிமையெல்லாம் அரசுக்கு உரிமையாக இருந்ததாலும் அதுவும் இந்த பிரான்சிய புரட்சிக்கான ஒரு பொருளாதார காரணமாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பிரான்சிய புரட்சியின் விளைவுகளை அல்லது முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. அப்ப இந்த பிரான்சிய புரட்சியின் விளைவுகள் என்று கேட்டாலும் ஒரே விடதான் அல்ல பிரான்சிய புரட்சியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக இப்படியும் கேட்கலாம். முக்கியத்துவம்னு கேட்கலாம், இல்ல பிரான்சிய புரட்சியின் விளைவுகள். அப்ப இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அந்த விளைவுகள் என்னென்ன என்றதை பார்த்தால் முதலாவது வந்து பிரான்சில அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்ப நாங்கள் ஏற்கனவே அந்த காரணங்கள் பார்த்தோம். அரசியல் காரணம், பொருளாதார காரணம், சமூக காரணங்கள். அப்ப அதையே இங்க கொண்டு போடலாம் விளக்கமா. 2 அடிப்படை உரிமை தொடர்பாக உலகம் முழுவதும் ஆர்வம் ஏற்பட்டது. 3 பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சியுற்றமை. 4 பிரான்சிய விவசாய தொழிலாள மக்களுக்கு சலுகை கிடைத்தமை. பிரான்சில் உறுதியற்ற அரசியல் முறை தோன்றியமை. அப்ப இது எல்லாமே இந்த பிரான்சிய புரட்சியின் விளைவுகள். அப்ப நாங்க இதெல்லாம் முதலாவது எடுத்தோம்டா இந்த அரசியல் பொருளாதார சமூக மாற்றம் அது வந்து 135ஆம் பக்கம் பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகள் என்று போட்டு அதில் ஒரு தலைப்பாக போடப்பட்டிருக்கு. பிரான்சிய புரட்சியின் விளைவாக பிரான்சில் அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் பல ஏற்பட்டன. முடியாட்சிக்கும் அநீதியான பொருளாதார முறைக்கும் எதிராக திரண்டெழுந்த மக்கள் இந்த புரட்சி மூலம் என்ன செய்தார்கள்னு சொன்னா உலக அரசியல்ல ஒரு பாரிய அனுபவத்தையும் முன்மாதிரியையும் பெற்றனர். அப்ப இந்த புரட்சியின் விளைவுகள் என்னென்ன விளைவுகள் என்றது வந்து அதுல தனியா போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து அடிப்படை உரிமை தொடர்பாக உலகம் முழுவதும் ஆர்வம் ஏற்பட்டது. அப்ப அது
பாடநூல்ல போட்டிருக்கணும். அதாவது அடிப்படை உரிமை தொடர்பாக உலகம் முழுவதும் ஆர்வம். அப்ப அது என்ன நடந்தான்னு சொன்னால், இந்த பிரான்சிய புரட்சியாளர்களால மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது மனித உரிமைகள் தொடர்பான, அதாவது அடிப்படை உரிமைகள் தொடர்பான பிரகடனம்னு சொல்லலாம். 1791ஆம் ஆண்டு பிரான்சிய புரட்சியாளர்களால வெளியிடப்பட்டது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரகடனத்துல? ஒன்று, எல்லா மனிதரும் சுதந்திரமாக பிறப்பதால் அவர்கள் அனைவருக்கும் சம உரிமை உரித்தாக வேண்டும். அது அந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2, அனைத்து பிரஜைகளுக்கும் சட்டமியற்றும் செயற்பாட்டில் பங்கு கொள்ள உரிமை உண்டு. 3, அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமாக கருத்து வெளியிடவும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் உரிமை உண்டு. அப்ப இங்க நாங்கள் அந்த அடிப்படை உரிமை தொடர்பாக உலகம் முழுவதும் ஆர்வம் ஏற்பட்டது என்றதுக்கு நீங்கள் அந்த அடிப்படை உரிமை தொடர்பான பிரகடனம் 1791 வெளியிடப்பட்டன்னு சொல்லியும் அந்த பிரகடனத்துல சொல்லப்பட்ட விடயங்களையே நீங்கள் எழுதலாம், அதற்குரிய விளக்கமாக சொல்லலாம். அதே மாதிரி அதுல பிரான்சிய புரட்சியின தாரக மந்திரமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற எண்ண கருக்களுக்கு மேலே குறிப்பிட்ட மனித உரிமை பிரகடனத்தில் பெரும் வரவேற்பும் கிடைத்தது. அப்ப அந்த பிரான்சிய புரட்சியின் தாரக மந்திரத்துக்கும் மனித உரிமை பிரகடனத்துல வரவேற்பு கிடைத்தது. அப்ப என்ன தாரக மந்திரம் என்றா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அத மாதிரி அடுத்ததை பாருங்க, பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சியுற்றமை. அதே போல பிரான்சிய விவசாய தொழிலாளர் மக்களுக்கு சலுகை கிடைத்தமை, மற்ற பிரான்சில உறுதியற்ற ஒரு அரசியல் முறை தோன்றியமை. அப்ப இதெல்லாம் இந்த பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகளாகத்தான் காணப்படுகின்றது. இப்ப நாங்கள் அதுல எடுத்தோம்னு சொன்னால், இப்ப பிரான்சிய புரட்சி உறுதியற்ற அரசியல் நிலைமை தோன்றினான்னு சொல்லிக்க, இப்ப பிரான்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு தொடங்கி பிறகு 1799 வரை இந்த நிலைமை தான் காணப்பட்டது. அப்ப அதுல அந்த நிலையான அரசியல் முறை காணப்படவில்லை. அதாவது உறுதியற்ற ஒரு அரசியல் முறை அங்க காணப்பட்டன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்ப ஆகவே நீங்கள் அந்த பிரான்சிய புரட்சியின் விளைவுகளுக்கு விளக்கங்களை போட்டு அல்லது முக்கியத்துவம் என்று கேட்டாலும் நீங்கள் இதற்குரிய விடையை கொடுக்கலாம். மிக தெளிவாக 136ஆம் பக்கத்தில் அந்த விளைவுகள் போடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், மனித உரிமை பிரகடனத்தில் கூறப்பட்ட விடயங்கள் யாவை. அதுதான் நான் இப்ப சொன்ன விடயங்கள். இந்த மனித உரிமை பிரகடனம் 1791ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன்னு சொல்லி அதுக்குரிய விட தரம் 11 பக்கம் 136. அப்ப அதுல கூறப்பட்ட விடயங்கள் முதல் சொன்ன மாதிரி தான், அதை திரும்பவும் சொல்றேன். முதலாவது, இந்த பக்கத்துல நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். முதலாவது, எல்லா மனிதரும் சுதந்திரமாக பிறப்பதால் அவர்கள் அனைவருக்கும் சம உரிமை உரித்தாக வேண்டும். அது முதலாவது. 2வது, அனைத்து பிரஜைகளுக்கும் சட்டமியற்றும் செயற்பாட்டில் பங்கு கொள்ள உரிமை உண்டு. 3, அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமாக கருத்து வெளியிடவும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் உரிமை உண்டு. இதுதான் மனித உரிமை பிரகடனத்துல கூறப்பட்ட விடயங்கள். அப்ப இதுல நாங்கள் அந்த விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பாடநூல்ல இதுக்கு 136. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த பரீட்சைக்கு பட விளக்கங்கள் வாரது. அப்ப இதுல பிரான்சிய புரட்சியில நான் பாடநூல்ல இருக்கிற படங்களைத்தான் நான் இதுல எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களுடைய பாடநூல்ல இந்த படங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இதுல பார்ப்போம். முதலாவது அந்த வினாக்கள் தந்திருக்கிறேன். நீங்க விடைகளை நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளலாம். அதாவது பாடக்குறிப்பாக ஒரு கொப்பி ஒன்றிலேயே நீங்க நோட் பண்ணலாம். அதாவது பட விளக்கங்கள், அதுல சின்ன சின்ன குறு வினாவிடை, இது கட்டாய வினாக்கள்ல வேற ஒரு பகுதி. அப்ப போன முறை 16ஆம் லூயி மன்னன் இப்ப கடைசியா நடந்த பேப்பர்ல கேட்கப்பட்டிருந்தது. சில வேளைகள்ல இதுலேயும் இந்த முறையும் ஏதாவது இப்படியானதுக்குள்ளேயும் திரும்ப வரலாம் ஏதாவது ஒரு படம். அந்த படம் இல்லை. அப்ப ஆனபடியால இதுல முதலாவது படத்தை பார்ப்போம். படத்துல காட்டப்பட்டுள்ள மாளிகை எது? அப்ப நீங்கள் இந்த படம் பாடநூல்ல இருக்கிறது வெர்சேல்ஸ் மாளிகை. வெர்சேல்ஸ் மாளிகை என்றதான் அந்த மாளிகை. 2, இது எந்த நாட்டில் காணப்படுகிறது? பிரான்ஸ். 2வதுக்கு விடை பிரான்ஸ். 3வது, இது எந்த மன்னர்களின் ஆடம்பரத்தின் சின்னமாக காணப்பட்டது? அதாவது இது எந்த மன்னர்களின் ஆடம்பரத்தின் சின்னமாக காணப்பட்டது என்று சொன்ன 14ஆம் லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னன். இரண்டாம் மன்னர்கள் என்று கேட்டிருக்கிறேன். இப்ப ஒரு மன்னன் என்று கேட்டா சொல்லலாம். இதுல எந்த மன்னர்கள் என்றைக்க 2 பேற்ற விடையையும் போடணும். 14ஆம் லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னன். 4, இம்மாளிகையில் காணப்பட்ட அம்சங்கள் 2 தருக. அப்ப என்னென்ன அம்சங்கள் என்றால் நீர்வீழ்ச்சி, நீர்பூங்கா. நீர்வீழ்ச்சி, நீர்பூங்கா. 5,
இம்மாளிகைக்குள் அனுமதிக்கப்பட்ட பிரிவினர் இருவரை குறிப்பிடுக. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சமூக பிரிவினர், அந்த 3 பிரிவினர்ல 2 பிரிவினர் தான் உள்ளுக்கு போகலாம். அதாவது வந்து ஒன்று குருமார் போகலாம் அந்த வெர்சல்ஸ் மாளிகைக்குள்ள, 2வது வந்து பிரபுக்கள் போகலாம். ஆனால் சாதாரண மக்கள் போக இயலாது. அப்ப இதுல கேட்டது இம்மாளிகைக்குள் அனுமதிக்கப்பட்ட பிரிவினர் இருவரை குறிப்பிடுக. ஒன்று குருமார், மற்ற 2 பிரபுக்கள். அப்ப எங்களுக்கு வந்து இப்ப இப்படியான பட விளக்கங்கள் தருகிற போது இந்த படம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இஞ்சால இந்த கீழே தர்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை எழுதலாம். இப்ப படம் வந்து வேற ஒரு மாளிகை என்று ஏதாவது போட்டு விட்டோம்னு சொன்னா அங்க வந்து இங்க கீழே விடை எழுத முடியாது. அப்ப முழு கேள்விக்கும் எந்த ஒரு மார்க்ஸும் கிடைக்காது. அடுத்தது 2வது படத்தை பார்ப்போம். இது பாடநூல்ல இருக்கிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ள அரசி யார்? மேரி ஆண்டனோயிட். அதாவது படத்துல காட்டப்பட்ட இந்த படத்துல இருப்பவர் யாருன்னு சொன்னா மேரி ஆண்டனோயிட் என்றதான் விட. இவர் எந்த மன்னனின் மனைவி ஆவர்? 16ஆம் லூயி மன்னனின் மனைவி. அதாவது 16ஆம் லூயி மன்னனுடைய மனைவிதான் இந்த ஆண்டனோயிட். 3, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்ப இங்க வந்து 16ஆம் லூயி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்று தெரியும். ஆனா இந்த ஆண்டனோயிட் எந்த நாட்டை சேர்ந்தவர் சொன்னா ஆஸ்திரியா. ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். 4, இவரின் பெற்றோர் யார்? அப்ப இவருடைய பெற்றோர் யாருன்னு சொன்னால் ஆஸ்திரியா முதலாம் பிரான்சிஸ் மரிய தெரேசா. அதாவது ஆஸ்திரிய முதலாம் பிரான்சிஸ், அத மாதிரி மரிய தெரேசா. அந்த பெற்றார்கள் 2 பேர்ட்ட பெயர். ஒரு ஆளுக்கு முதலாம் பிரான்சிஸ், அது மாதிரி அந்த பெற்றார் தாய் தந்தை மரிய தெரேசா. இந்த 2 பேரும் அதுல வரும். ஆஸ்திரியான்னு போட்டு எழுத வேண்டும். அப்ப 2வது படம் சரி. அடுத்தது 3வது. இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த படத்துல உள்ளவர் யார் என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இதுலயும் பிரான்சிய புரட்சியில இந்த படம் இருக்கு. மொண்டெஸ்கியூ, அதாவது படத்தில் உள்ளவர் யார்? இந்த தோற்றம் நீங்க பாடநூல் இருக்குது. மொண்டெஸ்கியூ. 2, இவர் எழுதிய பிரசித்தி பெற்ற நூல் எது? சட்டத்தின் சாரம். இவர் இப்படியான வினாக்கள் பகுதி ஒன்றிலும் கேட்கலாம். இப்ப மொண்டெஸ்கியூ எழுதிய நூலின் பெயர். அப்ப இவர் எழுதிய பிரசித்தி பெற்ற நூல் சட்டத்தின் சாரம். 3, சர்வாதிகார ஆட்சியை தவிர்ப்பதற்கு இவர் முன்வைத்த உபாயம் எது? வலு வேறாக்கல் கொள்கையை முன்வைத்தார். இப்ப முன்வைத்த உபாயம் வலு வேறாக்கல் கொள்கையை முன்வைத்தார். 4, இவரின் எந்த நாட்டின் அரசாட்சி சிறந்ததென கூறினார்? அதாவது இவர் என்று வந்திருக்கணும். இவர் எந்த நாட்டின் அரசாட்சி சிறந்தது என கூறினார் என்று சொன்னார் இங்கிலாந்து அல்லது பிரித்தானியா. 2 ஒன்று தான். இங்கிலாந்துன்னு சொல்லலாம், பிரித்தானியான்னு சொல்லலாம். அப்ப இவர் எந்த நாட்டின் அரசாட்சி சிறந்ததென கூறினார் என்று சொன்னால் இங்கிலாந்து. அப்ப 1வதுக்கு விட மொண்டெஸ்கியூ, 2வதுக்கு சட்டத்தின் சாரம், 3 வலுவேறாக்கல் கொள்கை, 4 இங்கிலாந்து. அப்ப இந்த படத்துல உள்ளவர் மொண்டெஸ்கியூ என்று தெரியும். அடுத்த படத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இந்த படத்துல உள்ளவர் யார்? இந்த படமும் 11ஆம் ஆண்டு அந்த பிரான்சிய புரட்சியிலே இருக்கிறது. அந்த தத்துவ ஞானிகள் சொல்றது இந்த மொண்டெஸ்கியூ ஏற்கனவே பார்த்தது. அதே போல இங்க தரப்பட்டவர் வந்து ரூசோ. படத்துல உள்ளவர் யார்? அப்ப நாங்கள் அந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் ஏற்கனவே பார்த்த மொண்டெஸ்கியூ, மற்றது வந்து ரூசோ, மற்றது வந்து வோல்டயர். அப்ப அதுல இவரும் படத்துல உள்ளவர் யாருன்னு சொன்னால் இது வந்து ரூசோ. இவர் புரட்சியுடன் தொடர்புடையவர், பிரான்சிய புரட்சி. இவர் எழுதிய நூல் எது? ரூசோ எழுதின நூல் வந்து சமூக ஒப்பந்தம். அப்ப இப்படியான கல்வியல் பகுதி ஒன்று. இப்ப இதை நீங்க படிக்க பகுதி ஒன்றுக்கும் கூட இதுல சரியான பயன்பாடு இருக்கு. இவர் எழுதிய நூல் எதுன்னு சொன்னால் சமூக ஒப்பந்தம். சமூக ஒப்பந்தம். 4, இவரது பிரசித்தி பெற்ற வாசகம் எது? அப்ப பிரசித்தி பெற்ற வாசகம் எதுன்னு சொன்னால் சுதந்திரமாக பிறந்த மனிதன் எங்கும் அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளான். சுதந்திரமாக பிறந்த மனிதன் எங்கும் அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளான். அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த பிரசித்தி பெற்ற வாசகம் இது எல்லாமே இந்த படம் வந்து ரூசோவினுடைய படம் என்று தெரியும். அப்ப இதுக்கும் 1வதுக்கு விட ரூசோ, 2வதுக்கு விட பிரான்சிய புரட்சி, எழுதிய நூல் சமூக ஒப்பந்தம், 4வது சுதந்திரமாக பிறந்த மனிதன் எங்கும் அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளான். 2வது அதுக்கு.
அடுத்தது அடுத்த படம், இதுவும் பிரான்சிய புரட்சி பாடநூல்ல காணப்படுகிறது. படத்தில காணப்பட்ட சம்பவம், படத்தில காணப்படும் சம்பவம் யாது அண்டா அந்த இதுல என்ன பெயர், இந்த படத்துல என்ன சம்பவம் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது பெஸ்டீல் சிறைச்சாலை பாடநூலே இருக்கு. பெஸ்டீல் சிறைச்சாலை முதலாவது. 2, இது எங்கு நடைபெற்றது? பிரான்சில். இது இந்த சிறைச்சாலை தொடர்பான விஷயம் எங்கு நடைபெற்றது? பிரான்சில். 3, இது எந்த மன்னர்களின் சர்வாதிகாரத்தின் சின்னமாக காணப்பட்டது? அதாவது எந்த மன்னர்களின், ஒன்று கேட்டா எந்த மன்னனின் என்று கேட்டிருப்பின. இது எந்த மன்னர்களின் சர்வாதிகாரத்தின் சின்னமாக காணப்பட்டது? 14ஆம் லூயி, 16ஆம் லூயி. 4, இது புரட்சியுடன் தொடர்புடையது? பிரான்சிய புரட்சி. ஆகவே இது முதலாவது இந்த படம் பெஸ்டில் சிறைச்சாலையை குறிக்கின்றது. இது எங்கு நடைபெற்றது? பிரான்சில். மற்ற இது எந்த மன்னருடைய சர்வாதிகாரத்தின் சின்னம் என்றால் 14ஆம் லூயி, 16ஆம் லூயி மன்னர்களுடைய அடையாளத்தின் சர்வாதிகாரத்தின் சின்னம். மற்ற இது எந்த புரட்சியோட தொடர்புடையன்னு சொன்னால் அதாவது பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையது. ஆகவே நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த படங்கள் எல்லாமே அப்ப இதுல இப்ப நான் சொன்ன இதுல இந்த படம் ரூசோ, மற்றது இதுல மொண்டெஸ்கியூ, இவையெல்லாம் பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள். அதுல வோல்டேர் என்றவரும் இருக்கிற. அப்ப அவையெல்லாம் தத்துவ ஞானிகள். அப்ப இந்த படங்கள் பட விளக்கங்களுக்கும் நீங்கள் இந்த வினாவிடை மிகவும் பயனுள்ளது. அதே போல பகுதி ஒன்றிலையும் ஏதாவது கேள்விகள் வருகிற போது இந்த புரட்சி சம்பந்தமான வினாக்களுக்கு இது மிகவும் பயன்பாடுடைய ஒன்றாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். அப்ப நீங்கள் இந்த பிரான்சிய புரட்சி தொடர்பாக ஒரு முழுமையான அறிவை 2 வீடியோக்கள் நான் முதல் செய்தனால் இப்போ ஒன்று செய்தனால் இதில் நான் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும்தான், அதாவது பரீட்சைக்கு இதில் எப்படி எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த குறு வினாக்களையும் பட விளக்கங்களையும் நான் போட்டிருக்கிறேன். அத்துடன் நான் அடுத்த வீடியோவில் ரஷ்ய புரட்சி மற்ற ரஷ்ய புரட்சி சம்பந்தமான அந்த பட விளக்கங்கள், அந்த பட விளக்கங்களுக்கான விடைகள் எல்லாம் இதில் போடுவேன். அப்போ ரஷ்ய புரட்சி, அதை தொடர்ந்து உலக யுத்தங்களும் அதுவும் உலக யுத்தங்களும் இதே மாதிரி தான். பரீட்சைக்கு பகுதி 1 எப்படியெல்லாம் அதில் கேள்வி வரும், பகுதி 2 எப்படியெல்லாம் கேள்வி வரும் என்ற ஒரு வினாவிட ரீதியாகத்தான் உலக யுத்தங்கள், உலக மகாயுத்தம், 1ஆம் உலக யுத்தம் தொடர்பான வினாக்கள், 2ஆம் உலக மகாயுத்தம் தொடர்பான யுத்தங்கள் தொடர்பான வினாவிடைகள். அப்போ அதுவும் இந்த ரஷ்ய புரட்சி முடிந்த பிறகு அது தொடர்பான வினாவிடைகளும் இந்த வீடியோவில் போடப்படும். நீங்கள் பரீட்சைக்கு மிக இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இந்த அலகு முழுமையாக முடிக்கப்பட்டு பிறகு நான் துரித மீட்டல் வகுப்புகள், பரீட்சைக்காக தயார்படுத்துகிற வகுப்புகளும் இந்த வீடியோவில் செய்யப்படும். எனவே இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.